ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம 2 வகையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பொட்டுக்கடலை பால்கோவா, இன்னொன்று வந்து கோதுமை மாவு ஜாமுன். இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. நீங்கள் ஈவினிங் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக வந்தவொடனே செஞ்சு கொடுங்க. அவங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூட்டி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பொட்டுக்கடலை பால்கோவா தான். இதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன். அது நம்ம வந்து மாவை அரைச்சதுக்கப்புறமும் 1/2 கப்பு தான் இருக்கணும். நீங்கள் 1 கப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரோட லெவல் வந்து மெஷர்மெண்ட் வந்து மாறும். அது உங்களை பொறுத்தது. நான் வந்து 1/2 கப்புக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்துக்கிற போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. சுகரையுமே பவுடர் பண்ணிக்கோங்க. நம்ம இது அடுப்புலலாம் சமைக்க போகிறதில்ல. இப்போ பொட்டுக்கடலையை வந்து அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவே இருக்கலாம். நான் பிளேட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஜீனி வந்து நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு வெல்லம் வேணால் வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை வேணால் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் துளி அளவு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இதில் நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிற போகிறோம். நெய் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின நெய்யாக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு வந்து இதுக்கு சரியாக இருக்கும். 1/2 கப்பு பொட்டுக்கடலை மாவுக்கு வந்து 1/4 கப்புன்றது வந்து நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அந்த கப்பில் வந்து 1/4 கப் அளவு நெய் வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு வந்து நல்லா இது வந்து அந்த சப்பாத்தி மாவு டோ கன்சிஸ்டன்சிக்கு வந்து நமக்கு வந்து இந்த மாவு வந்து கிடைக்கணும். உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா நம்மளால் செய்ய முடியாது. இந்த ஷேப்பு வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் நெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. தட்டில் ஒட்டக்கூடாது, நம்ம கையிலையும் ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். மாவு வந்து சிலருக்கு நெய் ஊற்றி உதிருதுன்னா இன்னும் கொஞ்சம் அளவுக்கு நெய் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அந்த மாவு வந்து கரெக்டாக நமக்கு பிடிச்சு அந்த ஷேப்பு பிடிக்கிற அளவுக்கு கிடைக்கணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ உங்கள்கிட்ட மாவை இப்போ எடுத்து காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டி எடுத்து வச்சிடலாம் மொத்தமாக. அப்புறம் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் மாவில் ஃபஸ்ட்டு தட்டி தட்டி இப்படி எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கும். இது மிஞ்சி போனால் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷமே போதுமானது. அது பசங்களையும் வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அழகாக போட்டு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பால்கோவா அச்சு இருந்துச்சுன்னா அந்த அச்சில் நீங்கள் போட்டுக்கலாம். வேறு என்னென்ன டிசைன்ஸில் மோல்டு வச்சுருக்கீங்களோ அதில் வச்சு அப்படியே எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூனை வச்சு ரொம்ப சிம்பிளாக 4 பக்கமும் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி நம்ம மேக் பண்ணிக்கலாம். அப்படியே சைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூனோட அப்படியே வச்சு வச்சு எடுத்தோன்னா சைட்ஸ்லேயும் நமக்கு வந்து டிசைன்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக கிடைக்கும். நீங்கள் பசங்கிட்ட கொடுத்தீங்கனாலே போதும், ரொம்ப அழகாக அவங்க டிசைன்ஸ் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மேக் பண்ணி கொடுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணி மோல்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சூப்பரான பால்கோவா, பொட்டுக்கடலை பால்கோவா தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா பார்க்க போகிறது கோதுமை மாவில் ஜாமுன் பார்க்க போகிறோம். நம்ம கடையில் மாவு வாங்க தேவையில்லை, வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை வந்து பாகுபதம் எடுக்க போகிறேன். இதை தண்ணியில் வந்து இப்போ கொதிக்க விட்டுறலாம். சர்க்கரை தரவாக கரையட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அது கொதிக்கட்டும் நல்லா. இங்கே சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி வரணும்னா நமக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இங்கே பாலும் கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் அளவு 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா
மாவு வந்து கொஞ்சம் லேசாக ஆட் பண்ணிவிட்டு கூட கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விடுங்க, ஹை ஃப்ளேம் வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க. இப்போ இது சரியாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க, ஆறட்டும். இந்த பக்கம் சக்கரை பாகும் ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி இருக்கிற பதத்தில் வந்து ஆஃப் பண்ணணும். பதம் எதுவும் தேவையில்லை, ஒரு கம்பிக்கு முன்னாடியே பிசு பிசுப்பாக ஒரு பதம் வரும், அந்த பதத்துலேயே ஆஃப் பண்ணிடணும். இப்போ இங்கே மாவும் ஆறிடுச்சு. இப்போ நல்லா இதை வந்து அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக கிடைக்கும். உருண்டைகள் வந்து பிளவுகள் வராமல் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. வரதான் செய்யும், இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு விரிசல் வராமல் உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சுருங்க. உருண்டைகளை உருட்டிட்டு தட்டி தட்டி வச்சுருங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி பூரி பொரிக்கிறதுக்குலாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா கரண்டி, இந்த கரண்டியில் பின்பக்கமாக நம்ம வந்து டிசைன்ஸை வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்கலாம். எண்ணெயிலையும் பொரித்து எடுத்துடலாம். 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் பொரிச்சிட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ எடுத்துகிட்டு நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சக்கரை பாகு, அதில் வந்து ஊற போட்டுடலாம். இது வந்து ஒரு 1 hour வந்து சோக் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஜாமுன், கோதுமை மாவில் ஜாமுன் வந்து நமக்கு தயாராகிடும். 1 hour கழித்து பார்க்கலாம் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே வந்து மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி துளி அளவு ஏலக்காய் தூளை தூவிட்டு வைங்க. ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு.